என் பொண்ணு உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுத்தா. ஆனா நீ பெரிய டான் மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாம ரொம்ப திமிரா உக்காந்துருக்கல. இனி அந்த கடவுளே நினைச்சாலும் அவரே நேர்ல வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ சாக போறது கன்ஃபார்ம் என்று கைலாஷ் சொல்ல, இங்க பாருங்க கைலாஷ், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க மோதிக்கிட்டு இருக்கிற ஆளு யாருன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதனால நீங்க சந்திக்க போற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும் என்று மீண்டும் எச்சரித்தார் துஷார். கைலாஷ் அவன் பேச்சை சட்டை செய்யாமல் சிரித்தவாறு கரும்புள்ளியை பார்க்க, அவனோ மிகவும் திமிராக, டோன்ட் பில்டப் துஷார், உங்களோட இந்த உலகத்துக்கு ராஜாவை நான் கொலை பண்ண போறேன், யாரு வந்து தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்று கரும்புள்ளி அவன் கையில் துப்பாக்கியுடன் விக்ரமை நெருங்கினான். அப்பொழுது ஒரு ஆள் குறுக்கே வந்து கரும்புள்ளியை தடுத்தான். என்ன தலைவா நீ? இவன் எல்லாம் ஒரு ஆளு, இவனை கொல்றதுக்கு நீயே டைரக்டா களத்துல இறங்குனா அப்புறம் நம்ம தொழிலுக்கு என்ன மரியாதை இருக்குது? நீ ஒரு ஓரமா நில்லு, இந்த சுண்டக்கா பையில போட என்கிட்ட இருக்கிற கத்தியே போதும் என்று சொல்லி அந்த கத்தியால் தனது கன்னத்தை சொரிந்தவாறு பிரேமோத் விக்ரமை பார்க்க, நீ சொல்றதும் சரிதான் பிரமோத், நான் நம்ம கைலாஷ் சார் சொன்னார்னு தான் முன்னாடி வந்தேன். ஆனா இப்ப நீ சொன்னதுக்கு பின்னாடி தான் எனக்கு உண்மை புரியுது. இவனை எல்லாம் கொல்றதுக்கு நீங்களே போதும், நான் எதுக்கு, நீயே அவனை நல்லா கவனி என்று சொல்லிவிட்டு கரும்புள்ளி ஒதுங்கிக் கொள்ள பிரமோத் விக்ரமை நோக்கி நெருங்கி வந்தான். விக்ரம் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. ஆனால் அதுவரை அவனுக்கு பின்னால் அமைதியாக நின்று கொண்டிருந்த உயரமான மனிதன் இப்பொழுது விக்ரமிற்கும் பிரமோத்திற்கும் இடையில் வந்து நின்றான். இவன்லாம் ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, இவனை விடு லம்போ என்று விக்ரம் மெதுவாக சொன்னான். ஆனால் அது எப்படியோ பிரமோத்தின் காதில் விழுந்துவிட, என்ன நான் வேஸ்ட் ஃபெல்லோவா? உன் கண்ணுக்கு என்ன பார்த்தா வேஸ்டான ஆளு மாதிரி தெரியுதா? அதையும் தான் பார்க்கலாம் என்று விக்ரமையே நோக்கி வேகமாக வந்தான் பிரமோத். டே, இந்த மாதிரி அனாவசியமா பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரமா அவனை முடிச்சு விடு என்று கைலாஷ் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரது குரலில் ஒரு தடுமாற்றமும் அவரது முகத்தில் ஒருவித திடுக்கிட்ட பயமும் தோன்றியது. காரணம், அந்த பிரமோத் தூர பறந்து சென்று சுவற்றில் மோதி கீழே விழுந்து சத்தமாக அலறி துடிக்க ஆரம்பித்தான். சில நொடிகளுக்கு முன்பு விக்ரமை குத்துவதற்காக கத்தியோடு ஓடி வந்த பிரமோத்திற்கு முன்னால் நின்று கொண்டிருந்த லம்போ கைலாஷை தனது வார்த்தைகளால் முடிப்பதற்குள்ளாகவே பிரமோத்தின் முகத்தை ஓங்கி குத்தி அடிக்க, அவன் மீண்டும் வருவதற்குள் கால்களை அடித்து உடைத்தான். கன்னத்தில் ஓங்கி குத்த அவரது தாடை எலும்புகள் அனைத்தும் நொறுங்கியது. அவன் கதறலை எல்லாரும் பார்க்கும் முன் அதற்குள் இன்னொரு பலமான உதையுடன் அவனது வயிற்றில் ஓங்கி குத்த அவன் 10 மீட்டர் தூரம் பறந்து சென்று சுவற்றில் மோதி விழுந்தான். லம்போவின் இந்த அதிரடி ஆக்ஷனை பார்த்த அனைவருமே வாயடைத்து போயினர். இதுவரை விக்ரமிற்கு பின்னால் எதுவும் பேசாது அமைதியாகவே நின்று கொண்டிருந்த லம்போ இத்தனை பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பான் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்த பிரமோத்தை பார்த்து கரும்புள்ளி அதிர்ச்சி அடைந்தான். அவன் லம்போவின் சக்தியை கண்டு அவன் சிறிது பயப்பட ஆரம்பித்தான். பாஸ், நீங்க ஓகேவா என்று கீழே விழுந்தவனை ஒரு பார்வை பார்த்தவாறு விக்ரமிடம் பணிவாக கேட்டான் லம்போ. யாருடா நீ? உனக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சு? இப்படி போட்டு காட்டுத்தனமா அடிச்சுக்கிட்டு இருக்க என்று கரும்புள்ளி கேட்க, அவனது வார்த்தைகளை அலட்சியம் செய்த லம்போ தரையில் விழுந்தவன் இன்னும் உயிருடன் இருக்கிறானா இல்லையா என்பதை பார்த்தான். விக்ரமை தாக்குவதற்காக வந்த ஒருவனுக்கு நரகம் என்றால் என்ன என்பதை காட்டிய லம்போவின் கொடூரமான கண்களை கண்டு அங்கு இருந்த அனைவருமே பயத்தில் நடுங்கினர். சுரபி கிளாஸ்மேட்ஸ் அனைவருமே, ஆத்தாடி, யார் இவன்? இவ்வளவு நேரமா சும்மா சைலண்டா இருக்கான்னு நினைச்சிட்டு இவனை சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிட்டோம். ஆரம்பத்தில் நான் மேக்னா சொன்னதை கேட்டு இவன் வாடகைக்கு வந்தவன் தான் போல. ஆளு பார்க்க தான் இப்படி, மற்றபடி உள்ள ஒன்றும் இருக்காது. கமல் படத்தில் வர பீம்பாய் மாதிரி ஓரமா இருக்கிறானே தவிர இவனெல்லாம் சுத்த வேஸ்ட் அது இதுன்னு சொன்னனே. ஒருவேளை இவன் காதுல அதெல்லாம் விழுந்திருந்துச்சுன்னா என்ன பண்ண போறானோ என்று ஒருவன் பயத்தில் நடுங்கிய குரலோடு சொல்ல, இன்னொருவனோ, டேய் நீ ஆச்சும் பரவாயில்லடா, ஆனா நான் வடிவேல் டைலாக் எல்லாம் வச்சு இவனை கிண்டல் பண்ணனேடா. ஆளு பார்க்க தான் இப்படி, பில்டிங் ஸ்ட்ராங்கு, மற்றபடி பேஸ்மெண்ட் எல்லாம் வீக்கு அது இதுன்னு என்னென்னமோ சொன்னண்டா. அவன் கூட அப்ப என்ன ஒரு மாதிரி பார்த்தான். ஒருவேளை நான் பேசினது காதுல விழுந்திருக்குமோ? போச்சு, உங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னதான் போட்டு தள்ள போறான். இங்க பாரு,
ஒரு 3 அடி அடிச்சிருப்பானா இந்த தடியனை. அடி தாங்க முடியாம எப்படி செத்து கிடக்குறான் பாரு. இந்த நிலைமை இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாருக்கும் வரப்போகுது. ஐயோ, பார்ட்டிக்கு ஓசியில டீ குடிக்கலாம்னு வந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை, நாளைக்கு நம்மளுக்கே பால் ஊத்திடுவாங்க போலயே. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு என்று அவன் சொல்ல அங்கிருந்த பெண் ஒருத்தி, டேய் நீங்களாச்சும் ஆம்பளைங்க, அடி வாங்க உங்களுக்கு தைரியம் இருக்கு, ஆனா எங்க கிட்ட சுத்தமா எந்த தைரியமும் இல்லடா என்று அவள் அங்கிருந்து நடுவ போவது போல பேச, ஏண்டி அடி வாங்குறதுல என்னடி ஆம்பளை பொம்பளை, வழி எல்லாருக்குமே ஒண்ணுதான், ஒழுங்கு மரியாதையா எங்களோட சேர்ந்து நில்லுங்க. மகளே, எவளாவது இங்கிருந்து கிளம்பி ஓடுனீங்க, நீங்க வீடு போய் சேரதுக்குள்ள உங்களை நாங்க உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். எல்லா இடத்துலயும் ஆண் பெண் சமம்னு போராடுறீங்களே, அப்போ இங்கேயும் அதை ஃபாலோ பண்ணுங்கடி. சாகணும்னாலும் ஒன்னா சாவோம், வாழ்றதுனாலும் ஒன்னா வாழ்வோம். மரியாதையா எல்லாரும் எங்க கூடவே சேர்ந்துருங்க என்று ஒருவன் மிரட்டினான். இப்படியே அவர்களுக்குள் பயம் ஊடுருவியது. கரும்புலி, இவனுக்கு ஒரு ஆளு 2 ஆளா போனாலும் வேலைக்கு ஆகாது, இதுக்கு வேற மாதிரி தான் இவனை வேற அட்டாக் பண்ணணும் என்று யோசித்தவன் தனது பாடிகார்ட்ஸ் அனைவரையும் பார்த்து கண் சிமிட்ட, அவன் கண் அசைவை வைத்தே அதற்கான காரணத்தை புரிந்து கொண்டவர்கள் தங்களுக்குள் இருந்த 2 கம்பி துப்பாக்கி, சங்கிலி கத்தி என அனைத்தையும் வெளியே எடுத்தனர். இத்தனை நேரம் லம்போவின் அடியை கண்டு மிரண்டு போயிருந்த கைலாஷிற்கு இப்பொழுது தன்னுடைய ஆட்கள் கையில் இருக்கும் ஆயுதத்தையும் ஆள்பலத்தையும் பார்த்த பின்பு ஓர் அளவிற்கு நிம்மதி வந்தது. லேசாக புன்னகை சிந்தியவாறு, இங்க பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற கத்தி கம்பு எல்லாத்தையும் வச்சு அந்த ஆளை முதல்ல காலி பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த விக்ரமையும் துஷாரையும் நாம என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கலாம் என்று கைலாஷ் அவர்களிடம் கட்டளையிட்டான். உடனே கரும்புலியின் ஆட்கள் விக்ரமையும் லம்போவையும் சுற்றி வளைத்தனர். அவர்கள் அனைவருமே தீவிரமான பயங்கரவாதிகளை போன்றவர்கள்தான். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு பிரமோத்தை 2 அடியில் வீழ்த்தியவனை நினைத்து அவர்கள் பித்து பிடித்தவர்கள் போல் பயத்தில் தள்ளாடியவாறுதான் விக்ரமையும் லம்போவையும் சுற்றி வளைத்து கொண்டிருந்தனர். என்னடா உங்க பாஸ் உங்களை பத்தி ஓவரா பில்டப் கொடுத்து எங்களை கொல்ல சொல்லி அனுப்புனாரு, ஆனா நீங்க என்னடானா இப்படி தொடநடுங்கி பசங்களா சுத்திக்கிட்டு இருக்கீங்க என்று விக்ரம் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே கேட்க, அவர்களோ பதில் ஏதும் பேசாது அடுத்து என்ன செய்வதென்று மூளை எதுவும் வேலை செய்யாத பயத்துடனே அவர்களை கத்தி கம்புகளை கையில் வீசியவாறு சுற்றி வந்து கொண்டே இருந்தனர். அங்கு இருந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரையும் 1, 2, 3 என விரல் விட்டு எண்ணியவன், இன்னைக்கு என்னோட வயிற்று பசிக்கு சரியான தீனி கிடைக்க போகுது, எத்தனை பேர் எனக்கு கிடைச்சிருக்காங்க என்று ஏதோ பொக்கிஷம் கிடைத்தது போல் சந்தோஷமாக தனது விரல்களை நெத்தி முறித்துவாறு சொன்னான் லம்போ. சொல்லவா வேணும், ஆட்களை அடிப்பதென்றால் லம்போவிற்கு எத்தனை அளவிற்கு பிடிக்கும் என்று. இத்தனை பேரை தன் முன்னால் பார்த்த பின் அவன் மனதிற்குள் எழுந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. எப்பொழுது அவர்கள் தாக்க தயாராவார்கள், அவர்களை போட்டு அடிக்கலாம் என்று லம்போ காத்து கொண்டிருந்தான். அதன்பின் ஏதோ யோசித்த லம்போ தன் ஆட்டத்தை தொடங்கினான். 1 நிமிடம் அங்கு என்ன நடந்தது என்று யாருக்குமே புரியவே இல்லை. அனைவரும் அதிர்ச்சியுடன் சுற்றி முற்றி பார்த்தனர். அவர்கள் சுற்றிய சுற்றலில் அவர்களுக்கு தலை சுற்றலே வந்துவிட்டது. ஆனால் அவர்களுக்குள் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அவர்கள் மனம் புரிந்து கொள்ள ஒரு சில நொடிகள் எடுத்துக்கொண்டது. லம்போ அந்த இடத்தில் மின்னல் வேகத்தில் அங்கும் இங்கும் சூறாவளி காற்று போல சுழன்றவாறு ஓடிக்கொண்டே இருந்தான். அவனை சுற்றி இருந்தவர்களுக்கு நேரம் கொடுக்காமல் அவன் மின்னல் வேகத்தில் சுழன்று கொண்டே இருந்தான். அவனை விடாது பார்த்தவர்களுக்கு தலை சுற்றல் அதிகமாகியது. அவன் எதற்காக இப்படி அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று யாருக்குமே புரியவில்லை. எங்கே மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருப்பவன் திடீரென தனக்கு முன்னால் வந்து தன்னை கத்தியால் குத்தி விடுவானோ, இல்லை தன்னை ஓங்கி அடித்து கொன்று விடுவானோ என அந்த அடியாட்கள் அனைவருமே பயப்பட ஆரம்பித்தனர். தான் மட்டும் வீட்டில் இருக்கும் பொழுது தனக்கு பின்னால் பேய் இருக்கிறதா என்று பயந்து பயந்து பின்னால் திரும்பி பார்ப்பது போன்ற ஒரு உணர்வு இப்பொழுது அவர்கள் மனதிற்குள் இருந்தது. லம்போ எங்கே தன்னிடம் வந்து விட்டானா, தன்னை குத்த போகிறானா என்ற ஒரு பய உணர்வு அவர்களுக்குள் இருந்து கொண்டே லம்போ செல்லும் திசையை சுற்றும் முற்றும் பார்த்தவாறு இருக்க அவர்கள் தலை சுற்ற ஆரம்பித்தது. மயங்கி கீழே விழும் நிலைமைக்கு வந்துவிட்டனர். அவர்கள் அனைவருமே இந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு வரும் வேலைக்குள் அங்கு இருந்த 20 பாடிகார்ட்ஸையும் ஒருவர் பின் ஒருவராக லம்போ மின்னல் போல் தூக்கி காற்றில் பறக்க வைத்து சுவற்றில் மோதவிட்டு அவர்களை இரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்டான்.
மிகவும் பயங்கரமான ட்ரைனிங் எடுத்து இருந்த கரும்புள்ளி பாடிகார்ட்ஸ் அனைவருமே அவனை சமாளிக்க முடியாமல் மூச்சு திணறியவாறு கீழே விழுந்து உயிருக்கு போராட ஆரம்பித்தனர். மீண்டும் எழுந்திருக்க நினைத்தால் அவர்களால் முடியவே இல்லை. கைலாஷ் அவனது உயிரை காற்றில் பறக்கவிட வேண்டும் என்றுதான் தங்களை அனுப்பியிருந்தார். ஆனால் மீண்டும் எழுந்து அவனை தாக்க முயற்சி செய்தால் தங்களது உயிர்தான் காற்றில் பறந்துவிடும் என்பதை தெளிவாக உணர்ந்தவர்கள் தரையில் இருந்து எழுவதற்கு மனமே இல்லாமல் வலியால் துடிப்பது போல் உருண்டு புரண்டு கொண்டிருந்தனர். இதை பார்த்த மற்ற அடியாட்கள் கரும்புள்ளி, கைலாஷ் என அனைவருமே அவனது ஆக்ஷன் திறமையை கண்டு வியந்தனர். இத்தனை கொடூரமாக அனைவரையும் தாக்கிய லம்போ மீண்டும் அங்கு யாராவது ஒருவர் பாக்கி இருக்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவன் எதுவும் நடக்காதது போல் மீண்டும் விக்ரம் பின்னால் வந்து நின்று கொண்டான். இதை பார்த்த மேக்னாவிற்கு பயமாக இருந்தது. இவன் என்ன எல்லாரையும் இப்படி அசால்ட்டா போட்டு தள்ளுறான்? இது தெரியாம நான் விக்ரமை இந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிட்டேனே. இவனை நம்ம சும்மா வேஸ்ட்னு தானே நினைச்சோம். ஆனா இவன் என்னடானா ஏதோ அரக்க மாதிரி எல்லாரையும் கொன்னுட்டு இருக்கான். இந்த தடியன்களுக்கே இந்த நிலைமைனா என்னெல்லாம் கோழி கழுத்தை திருகிற மாதிரி என்னெல்லாம் ஒரே திருகில போட்டு தள்ளிடுவான் போலயே. தேவையில்லாம அப்பாவை வேற இங்க வர வச்சு ஏன் சாவுக்கு நானே குழிய தோண்டிக்கிட்டேன் போல என்று அவள் பயப்பட ஆரம்பித்தாள். லம்போவின் வீரத்தை நினைத்து பயந்த கைலாஷ் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு நீ நீ என்று சொன்னவர் அவனிடம் பேச துணிவில்லாமல் பின் விக்ரம் பக்கம் திரும்பி, என்ன விக்ரம், உனக்கு சண்டை போட தெரியாதுன்னு இந்த மாதிரி பலமா இருக்கிறவங்கள கூட வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கியா? அதான் இந்த திமிர்ல ஆடுறியா என்று கேட்டார். லம்போ கைலாஷை பார்த்து சிரித்தான். அவரோட பாடிகார்டான எனக்கே இந்த தில்லு இருந்துச்சுன்னா என் பாஸுக்கு எவ்வளவு தில்லு இருக்கும் பையா. என்ன பையா நீ, இது கூட புரியாம நீ என் பாஸை அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இப்போ நான் களத்துல இறங்கினதுக்கே உங்க யாராலையும் எச்சி முடுங்க முடியல. இவரெல்லாம் இறங்கினாருன்னா அப்புறம் நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இவர் இப்படி சைலண்டா இருக்கிற வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சிட்டு அமைதியா இங்கிருந்து கிளம்பி போங்க என்று லம்போ அவர்களிடம் அட்வைஸ் செய்வது போல் மிரட்டினான். ஆனால் லம்போ சொன்னதை கேட்ட கைலாஷ் மூளை பயப்படாமல் தந்திரமாக யோசித்தது. இங்க பாரு, இந்த விக்ரம் யார் என்ன ஏதுன்னு எனக்கு சரியா தெரியாது. ஆனா உன்னை பார்த்தா ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்க. நீ சொல்ற பில்டப் எல்லாம் நான் நம்ப தயாரா இல்லை. ஆனா உன்னோட திறமை எனக்கு என்னன்னு ரொம்ப தெளிவா தெரியுது. இவன் உனக்கு எந்த அளவுக்கு சம்பளம் தருவான் அதை விட நான் உனக்கு 50 மடங்கு சேர்த்து தரேன். நீ என் கூட வந்துடு என்று கைலாஷ் அவனிடம் பணத்தாசை காட்டி பேச ஆரம்பித்தான். இதை கேட்ட சுரபி பயத்தால், இந்த லம்போ எவ்வளவு திறமையான ஆளு. விக்ரம் எங்க தனியா போனாலும் லம்போ அவர் கூட இருக்கிறாருன்ற தைரியத்துல தான் நான் எதுவும் பேசாம அமைதியா இருக்கேன். ஆனா இந்த கைலாஷ் என்ன இப்படி மனசாட்சியே இல்லாம இத்தனை பேரையும் கொன்ன லம்போவை இப்போ விக்ரமுக்கு எதிராக திருப்ப நினைக்கிறாரு. இந்த கைலாஷ் பணத்துக்கு மயங்கி லம்போ கைலாஷ் பக்கம் போயிடுவாரா? பணம்னா யாரு தான் வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த கைலாஷ் இப்படி பணத்தாசை காட்டி லம்போவுக்கு பெரிய பெரிய செக்கா வச்சிருக்கிறாரு. இப்போ லம்போ என்ன பண்ண போறாரு? கைலாஷ் பக்கம் போயிடுவாரா? அவர் பக்கம் சேர்ந்துட்டு விக்ரமையே அட்டாக் பண்ணிடுவாரா என்று நினைத்து பயந்தவாறு சுரபி லம்போவை பார்க்க அவனது முகத்தில் ஒருவித குழப்ப பிறைகள் ஓடுவது போல் அவளுக்கு தோன்றியது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.